திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம். குருக்கள் தீவிரமாக யோசிக்கத் தொடங்கிவிட்டார். குறிப்பாக சுரபி பற்றி சொல்லவும் அவரிடம் ஒரு சலனம் கலந்த சிந்தனை. அப்பா சொல்லு, என்னப்பா யோசனை பலமாயிருக்கு? இல்லை, சென்னையிலேருந்து ஒரு சினிமாக்காரி ஒரு வாரத்தில் 2 தடவை அது நம்ம கோயிலுக்கு வரான்னா, அப்போ அவள் வரல, பெருசாக ஏதோ நடந்திருக்குதுன்னு தான் தோணுது. அப்படி நடந்தால் தானேப்பா பிரார்த்தனையே செலுத்த அவள் வருவா. அது என்னமோ வாசம்தான், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பக்தி அவகிட்ட இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்பா இருக்கக்கூடாதா? அப்படி ஒரு பக்தி இருந்தால் சினிமா மாதிரி லாகிரியில் ஈடுபட மனசே வராது வெங்கடநாதா. ஏன் மாமா, இந்த சுரபி விதிவிலக்காக இருக்கலாம் இல்லையா? சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூட துளி விரசம் கிடையாது மாமா. இருக்கலாம், ஆனால் அவளை நினைச்சு ரசிக்கின்ற பேரில் உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ உங்களால் அது எப்படியோ அங்கே வந்துடுதே, அதில் என்ன தப்பு? ரசிக்கிறது ஒரு குற்றமாப்பா? நீங்கள்லாம் ஒரு நடிகை அவள் நடிப்பை ரசிக்கிறதோட நிறுத்திக்கிறவளா? ஆஹா, என்ன அழகு! இவன் மட்டும் நம்ம பொண்டாட்டியே வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சில்லே. நீ கூட அப்படித்தானே? உன்னால் சொல்ல முடியுமா? ரொம்ப அழகாக யார் இருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் அப்படி நினைக்கத்தானே மாமா செய்வான். அப்போ அவள்லாம் நினைக்க மாட்டாளா? அவள்லாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திங்கிற மாதிரி ஏகன பத்தினி விருதன்களா என்ன? இப்போ எதுக்கு மாமா இந்த கேள்வி எல்லாம்? அப்படித்தான் நீ இப்போ கேட்ப, ஆனால் என் கோணமே இதில் வேறையாயிருக்கு. அது என்னன்னு தான் சொல்லுங்களே. தலைமுறையாக நம்ம குடும்பந்தான் கோவில்லையே பூஜை செய்துட்டு வருது. கொங்கணருங்கிறது தீட்சை வாங்கிக்கிட்டு இந்த கைங்கரியத்தை என் முன்னோர்கள் செய்தனர். அதற்கப்புறம் பல தலைமுறைகள் கடந்து விட்டது. அதேவேளை நாங்கள் யாரும் எங்களுக்காக நந்தீஸ்வரர் நடமாடி பார்க்கலையே எங்கள் காலத்திலே. ஆனால் இப்போ ஒரு நடிகைக்காக அவர் எழுந்து நடமாடினதாக தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அவள் அசாதாரணமான பக்தி கொண்டவளாக தான் இருக்கணும். அதுக்காக சந்தோஷம்தானே மாமா படணும். அப்படி இருந்தால் நிச்சயம் சந்தோஷப்படணும். இல்லைன்னா கூடவே எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பயமாவா? ஆமாம், இவ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டா. சிவப்பிரகாச குருக்கள் அப்படி சொன்ன உடனேயே இருவருடைய முகமும் மாறின. கண்கள் அகண்டு நெற்றியில் வரிகள் விழுந்தின. அப்போ எதை வச்சுப்பா இது சொல்கிறேள் என்று அந்த நெற்றி வரிகள் விலகாமலே காற்று குரலில் கேட்டான் வேங்கடநாதன். இப்போ நம்ம ஊர் புதையலுக்காக நடக்கிற சாவுகளை எல்லாம் வச்சு பார்த்தா என் பயம் இன்னும் அதிகமாகுது. என்ன மாமா, என்னென்னமோ சொல்கிறேன் என்று பிச்சுமணியும் கலவரத்துடன் இடையிட்டான். ஆமாம் பிச்சு, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு கூட ஓரளவுக்குத்தான் தெரியும். ஆனால் அவ்வை பாட்டி மாதிரி கையில் கோலோடு சுற்றி வராளே நம்ம தும்பாக்கிழவி, அவளுக்கு பூர்ணமாக எல்லாமே தெரியும். புதையல் தும்பாக்கிழவின்னு எங்கெங்கேயோ போறியலேப்பா. நான் எங்கே போகிறேன்? நடக்கிறத தானே சொல்கிறேன். இப்படி மர்மமாக பேசினேன் எப்படியப்பா? மர்மமானதே எப்படிப்பா சாதாரணமாக பேச முடியும்? கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்லுங்களே. வேங்கடநாதன் கெஞ்சாத குறையாக கேட்ட அந்த நொடி வீட்டு வாசலில் நாயக்கர் வீட்டு வேலைக்காரன் நாச்சிமுத்தியின் அசைவு தெரிந்தது. அவனிடமிருந்து சாமி என்கின்ற இழுவையான குரல். குருக்கள் உடனேயே பேச்சை நிறுத்திவிட்டு திரும்பியவராக, நாச்சிமுத்துவா, உள்ளே வாப்பா என்றார். ஆனால் வீட்டு வாசலோடு நின்று கொண்ட நாச்சிமுத்து, சாமியோ, கொஞ்சம் ஆண்டவோட வந்து பார்த்துட்டு போலீஸ் போகிறாங்களாம், தாக்கல் சொல்லிட்டாங்க என்றான். எப்போ வர சொன்னார்? கையோட கூட்டி ஏற சொன்னார். கையோடையா? ஆமாம் சாமி, கொஞ்சம் வாரியலா? நீ போ, நான் பின்னால் வர்றேன். வந்துடுங்க சாமி, அப்பால் என்னைய மென்று தின்னுடுவார். வஸ்திரத்தை மாற்றிட்டு கிளம்பணும், அவ்வளவுதான் அவர் சொல்ல. அவனும் விலக வேங்கடநாதனும் பிச்சுமணியும் ஏமாற்றத்தை எதிரொலித்தனர். என்னப்பா, தொடர்கதையிலே முக்கியமான கட்டத்திலே தொடருன்னு போட்டுட்டு போகிற மாதிரி இப்படி ஆயிடுச்சே. ஆமாப்பா, முக்கியமான கட்டத்திலே நிறுத்திட்டேலேப்பா. நான் நிறுத்தலை, நாச்சிமுத்து ரூபத்திலே நாயக்கர் நிறுத்திட்டார். அங்கே இன்னும் என்னென்ன குழப்பங்களோ. சரிப்பா, மிச்சத்தை எப்போ சொல்லுவேள்? சொல்கிறேன். எப்போ தோதுப்படுறதோ அப்போ சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை இப்போ பாருங்கள். குறிப்பாக எதுக்காகவும் வெளியில் போக வேண்டாம், யாரோடையும் ரொம்ப பேசவும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அந்த ஓட்டுக்கூரை வீட்டை ஒன்றுக்குள் நுழைந்தவர் அழகாக கச்சம் முடித்தி கொண்டு மேலே அங்கவஸ்திரத்தை மார்பை போர்த்தி கொண்டு புறப்பட்டு விட்டார். இவர்களை போன்றோர் சுலபமாக ஓட்டுவதற்கென்றே உருவாக்கப்பட்டிருந்த மோப்பெட் அவரை சுமந்து கொண்டு நாயக்கரின் வீடு நோக்கி ஓடத் தொடங்கியது.
போலீஸ் ஸ்டேஷன் முகப்பில் என்ற ஆட்டோவிலிருந்து இறங்கினார் திரவியமாணிக்கம் என்கின்ற அந்த தொல்பொருள் ஆய்வாளர். கையில் ஒரு பிரீஃப் கேஸ், அதுபோக தோளில் ஒரு பெரிய லெதர் பேக், அதன் பக்கவாட்டில் துருத்தலாக தண்ணீர் பாட்டில். ஸ்டேஷன் வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்கவுமே வெளியே வந்துவிட்டார் எஸ்ஐ லக்ஷ்மணன். திரவியமாணிக்கத்தை பார்க்கவுமே வெல்கம் சார் என்றார் முகமலர்ச்சியாக. மேற்கொண்டு அவர் சுமைகளை சுமந்தபடி கான்ஸ்டபிள் கண்ணப்பன் அவற்றை வாங்கி கொள்ள முகத்து வியர்வையை கர்ச்சீஃபினால் ஒத்திக்கொண்டே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார் திரவியமாணிக்கம். ஒட்டி வெட்டிய போலீஸ் கிராப், கச்சிதமான அரைக்கை சட்டை, கீழே ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட், மிருதுவான கேன்வாஸ் ஷூ என்கின்ற அவரது தோட்டத்தில் ஒரு ஆபீசருக்கான கம்பீரம் துளியும் குன்றியிருக்கவில்லை. ஸ்டேஷனுக்குள் நுழையும் பொழுதே அவருடைய பார்வையில் ஒரு துழாவல். போலீஸ் ஸ்டேஷனின் கட்டிட அமைப்பு, மேஜை நாற்காலிகளின் தன்மை, கரக்கரக்கென்ற சுழலும் மின் விசிறி என்று சகலத்தின் மேலும் ஒரு பார்வை பார்த்தபடியே தான் உள்ளே வந்தார். அந்த ஸ்டேஷனில் லாக்கப் அறை என்று ஒன்றும் கிடையாது. இளம் பச்சையில் 3 காட்ரேஜ் பீரோக்கள், அதுபோக தடித்த ஃபைல்கள் செருகப்பட்ட மரத்தாலான ரேக்குகள், ரைஃபிள் ஸ்டாண்டில் கண்ணி கழியாத 6 ரைஃபிள்கள் என்று கண்ணில் பட்டதையெல்லாம் பார்த்தார். என்ன சார், உங்கள் ஆராய்ச்சியை இங்கே ஸ்டேஷன்லேயே ஆரம்பிச்சிட்டிங்க போலிருக்கே என்று திரவியமாணிக்கம் அமர்வதற்காக நாற்காலியை காட்டியபடி தன் சீட்டில் அமர்ந்தார் லக்ஷ்மணன். சும்மா பார்த்தேன், நவீனமாக எதுவுமே இல்லை. டேபிள் மேலே இருக்கிற செல்ஃபோனை தவிர இன்னும் இங்கே கம்ப்யூட்டர் வரவில்லையா என்று ஒரு திரும்ப பார்வையை பார்த்தார். வந்தாச்சு, ரைட்டர்ஸ் ரூமில் இருக்குது. அவருக்கும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ், அதனால் அவ்வளவு பழக்கம் இல்லை. அதனால் எஃப்ஐஆரை கூட எல்லாம் கையால் தான் போடுறோம். நல்ல யங் அண்ட் எனர்ஜிக் பர்சனல் ஸ்டேஷனுக்கு கமிஷனர்கிட்ட வேணும்னு கேட்டிருக்கேன். குட். ரொம்ப வருஷமாச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போய். தாசி வீடு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கூண்டு, சூதாட்டமனை, இந்த 4 இடத்துக்கும் போகாத கால் தான் நல்ல கால்னு எங்கள் தாத்தா தங்கமுத்து பாண்டியர் சொல்லுவார். ஆனால் நான் கால் வச்சிட்டேன் என்று சொல்லி ஒரு சிரிப்பு சிரித்தார் திரவியமாணிக்கம். ஐயோடா, காவல் நிலையத்து மேலே உங்கள் தாத்தாவுக்கு அப்படி என்ன கோபம்? கோபம் இல்லாமல் ஒன்றுமில்லை, ஒரு அச்சம், அசூயை, அப்படி இருக்கிறது தான் சரியானதும் கூட. உங்களை பார்த்தா ஒரு பயம் வரணும், அது மரியாதை கலந்த பயமாக இருக்கணும், அவ்வளவுதான். இங்கே வர்றவங்க பயந்துக்கிட்டாச்சும் தப்பு பண்ணாமல் இருப்பாங்கல்ல. நல்லா சொன்னீங்க. பயணம் எல்லாம் திகட்டாமல் இருந்துச்சா? நீங்கள் பஸ் ஏறிட்டு ஃபோன் பண்ணவும் என்னால் ஒன்றுமே செய்ய இயல்ல. ஆக்சுவலாக எங்கள் ஜிபேயை தென்காசிக்கு அனுப்பி உங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு தான் என்னுடைய ஒரிஜினல் பிளான். தெரியும், உங்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு தான் பஸ் ஏறிட்டேன். நான் என்ன டியூட்டியில் இருக்கிற ஆர்கியாலஜிஸ்டாக என்ன? ரிட்டையர் ஆகி போல்ட்டாக இருக்கிறவன். என்னை நீங்கள் மதிக்கிறதே எனக்கு பெரிய கௌரவம். ஐயய்ய, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் அனுபவம் யாருக்கு வரும்? உங்கள் புக்குகள் ஒன்று விடாமல் படிக்கிறதுல உங்கள் மேலே ஒரு மரியாதை, அதுதான் இப்போ உங்களை கூப்பிட தோணுச்சு. சந்தோஷம். மேலே உங்கள் ஆஃபீஸருங்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். டிசி கூட உங்கள் புத்தகங்களை படிச்சிட்ருக்காரு. நீங்கள் வரவும் பார்க்கணுன்னு சொன்னார். அதுக்கு என்ன, பார்த்துருவோம். அவர் அப்படி சொன்ன நொடி இடையிட்டது டபரா டம்ளரில் ஃபில்டர் காஃபி வாசனை. இந்த ஊரில் ஃபில்டர் காஃபி கிடைக்குதா? தாராளமாக. ஒரு ஐயர் கிளப்பு கடை இருக்குது. ஸ்டேஷனுக்குள்ளே தனி கவனமெல்லாம் போட்டு தருவார். குடிங்க என்று லக்ஷ்மணன் ஊக்கிவிட அவரும் ஊதி சூப்பிக்கொண்டே, இங்கே நான் தங்க ஏற்பாடு செய்து விட்டீர்களா என்று கேட்டார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் ஒரு எதிர்பாராத திருப்பம். லக்ஷ்மணன் பட்டயம் நாயக்கர் வீட்டில் இல்லாததை எப்படி சொல்லுவது என்று தயக்கமுடன் பார்த்தார். என்ன, பட்டயம் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடுச்சா என்று கச்சிதமாக கேட்டார் திரவியமாணிக்கம். அந்த கச்சிதத்தால் வியந்துவிட்ட லக்ஷ்மணனும், ஆமாம், நாயக்கர் வீட்டில் அது இல்லை, களவு போயிட்டது போல் தெரியுது என்றார். அப்போ அதை களவாடினது யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? இருந்தா அது மந்திரவாதி ஒருத்தனிடம் தான் இருக்கணும். ஆனால் அவன் அப்ஸ்கேன். மந்திரவாதியாவது மாங்காவாதியாவது தந்திரக்காரர்னு சொல்லுங்கள், கேட்டுக்கிறேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? சுடுகாட்டில் சமாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு திரும்பி திரும்பி வந்து வேலை பார்த்துக்கிட்டுல இருக்கான். அப்போ அவன் சிக்கனாதான் எனக்கு டியூட்டியே வா. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. நான் இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்தவன். இனிமே தான் எல்லோரோடையும் பழகணும். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இன்பராஜ் 2 வருஷமாக இங்கே இருக்கார். இப்போ மெடிக்கல் லீவில் போயிருக்காரு. இப்போ முழுக்க ஏன் கண்ட்ரோல் தான். இப்படி அமைகிறது கூட நல்லதுக்கு தான்.
பெரிய குற்றங்களில் சிக்கி அதுகளை நீங்களும் சாதிச்சிட்டா வேகமாக ப்ரமோஷன் வருமே. நீங்கள் சொல்கிறத கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்ததுலேருந்து நுர தள்ளுது. இந்த பழமையான சித்தர் கட்டின கோயிலில் உள்ள ஊர் எங்கிருந்து எல்லாமோ பக்தர்கள் வராங்க. நேபாளம் பூட்டானில் இருந்தால் கூட வராங்க. இந்த ஊர் நந்திசாமியை கும்பிட வந்துட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். தெரியும், நான் கூட வந்திருக்கேன். ஓ, அப்போ இந்த ஊருக்கு நீங்கள் புதுசு இல்லை. நான் இந்த இந்தியாவுக்குள்ளே போகாத கோயில் கிடையாது. எல்லோரும் சாமி கும்பிட போனால் நான் ஆராய்ச்சி பண்ண போவேன். ஃபோட்டோ எடுத்துக்குவேன். கல்லையும் மண்ணையும் சுரண்டி எடுத்துக்குவேன். அதை கார்பன் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதோட காலத்தை கண்டுபிடிப்பேன். கல்வெட்டை படித்தும் விஷயங்களை குறிப்பெடுத்துக்குவேன். அப்படி எழுதுனது தான் எல்லா புத்தகங்களும். இன்ட்ரெஸ்டிங். இப்போ என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்கள். தங்கிறதுக்கு நாயக்கர் உதவி செய்வார். பட்டயம் கிடைக்கிற வரை நீங்கள் உங்கள் பாணியில் வேணும்னா கோயிலை ஆராய்ச்சி பண்ணுங்களே. என் போக்கிலே தான் போகலாமா? கோயிலுக்குள்ளே பூரண சுதந்திரம் கிடைக்குமா? நான் இருக்கேன், நாயக்கர் இருக்கார், புறவென்ன தயக்கம்? அதெல்லாம் போதாது. நான் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளாரே போகணும். உள்ள லிங்கத்துக்கு பின்னால் ஆவுடை மேலே சில வரி வடிவங்கள் இருக்குதான்னு நான் பார்க்கணும். கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயா? வாயை பிளந்தார் லட்சுமணன். அப்பொழுது வெளியே ஸ்டேஷன் வாசலில் நடுவில் வந்து நின்றிருந்தாள் தும்பா கிழவி. உள்ளே இருப்போரின் காதில் விழும்படியாக அடுத்த பணம் ஒரு போலீஸுன்னு ஜக்கம்மா சொல்லிட்டா என்றாள். பூதக்கண்ணு வடமலை என்கின்ற அந்த இருவரும் கொங்கணர் சொன்னதை கேட்டு உற்சாகமடைந்தனர். கீழே கால்கட்டோடு விட்டிருந்த மலையாட்டையும் காட்டுக்கருங்கோழியையும் கையில் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். உடும்பும் பூதக்கண்ணுவின் மேல் நாக்கை நீட்டியபடியே அமர்ந்து வரலாயிற்று. கொங்கணர் அந்த ஆடு கோழிகளை பார்த்து, இவைதான் இன்று உங்கள் உணவா என்று கேட்டார். ஆமாம் சாமி, எங்களுக்கு மட்டுமில்லை, எங்கள் கூட்டத்துக்கே என்றான் வடமலை என்பவன். சாமி, நான் உங்களை ஒன்று கேட்கலாங்களா என்று நடந்தபடியே கொங்கணரை பார்த்தான் பூதக்கண்ணு. தாராளமாக கேளுங்கள். எப்படி சாமி எதையும் சாப்பிடாம மாதக்கணக்கில் உங்களால் உயிரோடு இருக்க முடியுது? உடம்பை புரிந்து கொண்டால் உள்ளாலும் இருக்க முடியும் அப்பா. அது இப்படி சாமி? இப்படி கேட்பதற்கு பெயர்தான் பகுத்தறிவு. இப்படிப்பட்ட கேள்வியை கூட யாரிடம் கேட்கிறோம் என்பதும் முக்கியம். நான் உங்ககிட்ட கேட்டது சரிதானுங்களே? மிகவும் சரி. இந்த உலகில் சித்தன் என்பவனே உடல் பற்றி முழுமையாக அறிந்தவன். மருத்துவன் கூட இந்த மட்டில் சித்தனுக்கு பின்னால் தான். அப்போ உங்கள் உடம்பை பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுங்களா? முயல்கின்றேன். ஒரு அடிப்படை உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதாவது மனித பிறப்பு எடுப்பது என்பது அரிய விஷயம். ஏனென்றால் மனிதனுக்கு மட்டுமே தன்னை அறிமறிவி அந்த ஈசன் வழங்கி இருக்கிறான். அந்த அறிவால் நாம் எதற்காக பிறந்துள்ளோம் என்பதை உலகின் ஆசாபாசங்களில் சிக்கி பாவியாகி விடாமல் நாம் மீண்டும் பிறவாதபடி ஒரு முக்கியமான நிலைக்கு சென்று விட வேண்டும். அது நம்ம கையிலீங்களா இருக்குது? ஆமாம், உன் கையில் தான் இருக்குது. ஆனால் அதை உணர்ந்துடுவதற்கு அவனுடைய கருணை வேண்டும். அவன் கருணைக்கு நாம் என்னங்க செய்யணும்? எல்லா உயிர்களையும் உங்களுடைய உயிர் போல நேசியுங்கள். எல்லா உயிர்களையும்னா இந்த ஆடு கோழிங்களுமா? எறும்பை கூட விட்டு விட்டாயே, அதுவும் கூடத்தான். எப்படி சாமி இதையெல்லாம் நேசிச்சா கவிச்சியே சாப்பிட முடியாதே சாமி? சாப்பிடாத. அது எப்படி சாமி? பழகிட்டமே. அப்படியானால் அதன் வாழ்வையும் உன்னோடு சேர்த்து உன் வாழ்வும் நெடியதாக்கும். அதாவது திரும்ப திரும்ப பிறப்பெடுப்பாய். அந்த பிறப்பும் வளம் மிகுந்த அறிவு நிறைந்த அருள் தன்மை துளியும் இல்லாத பிறப்பாகத்தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் சாமி. தோளில் கிடக்கிறதே உடம்பு, அதுவும் ஒரு பிறப்புத்தான். நீ கொன்று தின்னப்போவது தெரியாமல் உன்னோடு வருகிறதே இந்த மலையாடு, இதுவும் ஒரு பிறப்புத்தான். ஏன், உங்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்களுக்கு வேட்டையாட தெரியும். வேட்டையாடியதை உண்ணத் தெரியும். இந்த மலைத்தளத்தில் பிறந்து விட்டதால் இந்த மலையை பற்றி ஓரளவு தெரியும். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன தெரியும்? உண்மைதான் சாமி, இதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. இப்போத்தான் உங்கள் மூலமாக தவம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கே எப்படிப்பட்ட சூழலுக்குள் பிறக்கின்றோமோ அதை பொறுத்தே வாழ்வு அமைந்திடும், வாழ்க்கை முறையும் அமையும். ராஜாவுக்கு மகனாக பிறந்தால் நாடு ஆளலாம். புலவன் மகனாக பிறந்தால் கவிதை எழுதலாம். உங்களைப் போல் மலைக்குடியாய் பிறந்தால் வேட்டையாடலாம். பிறக்கின்ற இடம் மற்றும் இனம் இரண்டும் தான் ஒரு மனித வாழ்வுக்கே அடிப்படை. இந்த இடம், இனம் இரண்டும்
செய்யும் செயல் எனப்படும் வினைகளினால் முடிவாகின்றன. அதாவது நாம் என்ன செய்கிறோமே அதை வச்சுக்கலாங்களா? ஆம், நம் செயலே தான் வினை. வினையிலிருந்து தான் எதிர்காலம் பிறக்கின்றது. நல்ல செயல்கள் என்றால் நல்ல வினை, தீய செயல்கள் என்றால் தீவினை. அதற்கு ஏற்ப அதனுடைய விளைவுகள். இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் நல்லதுன்னு சொல்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு கெட்டதாக இருக்குதுங்களே. பரவாயில்லையே, நீ நல்லா கேள்வி கேட்குற. நீ சொல்வது பெரிய ஒரு உண்மை. நீ உன் சக மனிதன் ஒருவனை கொன்றால் அது கொலை. அதையே நீ போர்க்களத்தில் உன் எதிரியிடம் நிகழ்த்தினால் அது வீரச் செயல். அடைக்கலம் கேட்டு வந்த ஒருவரை காப்பாற்றும் பொருட்டு நீ பொய் சொன்னாலும் அது உண்மைக்குச் சமம். நல்லவன் ஒருவனை காட்டிக் கொடுத்தால் உண்மையானாலும் அது பொய். நல்லவை கெட்டவை இந்த உலகில் இப்படி வினோதங்கள் கொண்டவை. அப்படி இருக்க நல்லதை மட்டுமே ஒருத்தர் செய்ய முடியுமா? இப்பொழுது இந்த கேள்வியை நீ கேட்கவில்லை. நீ எப்பொழுதோ செய்த ஒரு நல்ல வினைதான் உன்னை கேட்கச் செய்துள்ளது. இந்த கேள்விக்கு உனக்கு நான் பெரிய விளக்கங்கள் அளிப்பதால் பயனில்லை. சுருக்கமாகவே சொல்லுகின்றேன். அதை கெட்டியாக பிடித்துக்கொள். உன்னைப் போலவே நீ பிற உயிர்களையும் மதிக்க கற்றுக்கொள். அவ்வளவுதான், அவ்வளவேதான். நீ நிச்சயம் கடை தேறி விடுவாய். இப்போவும் அப்படித்தானங்களே நினைக்கிறேன். அப்படி நினைத்தால் இந்த ஆடும் கோழியும் உன்னிடம் இருக்காது. புரியலீங்களே. உன்னை அறுத்தால் வலிக்கும் தானே உனக்கு? ஆமாங்க, இந்த கோழியை அறுத்தால் அதற்கும் வலிக்கும் தானே. புரியுதுங்க. கவிச்சு சாப்பிடாதுன்னு சொல்கிறீங்களா? ஏன் வாயால் சொன்னால் அது அறிவுரை, நீயாக புரிந்து கொண்டு நடந்தால் அது நல்ல வினை. கஷ்டமாச்சுங்களே. அப்படியானால் பிரிவு பெருங்கடலில் நீந்தி கடக்கிறதும் கஷ்டம்தான். இப்படி பேசியபடியே வந்ததில் வானதீர்த்த அருவிக்கரை வந்துவிட்டது. ஓ என்று அதன் இரைச்சல் கேட்டது. அருவிக்கு மேலே பனி படர்ந்தாற் போல நீரின் பேரிடல் கோடி கோடி தாவரங்களை வருடிக்கொண்டு காற்றும் சில்லென்று வீசிக்கொண்டிருந்தது. ஏகாந்தமான சூழல், இயற்கையின் விஸ்வரூபம். அங்கே ஒரு பெரும் மருத மரத்தின் கீழ் சமதளமாய் இடம் இருந்தது. அதை பூதக்கண்ணுவும் வடமலையும் ஒரு மரக்கிளையை ஒடுத்து விளக்கமாறு போல் பிடித்து சுத்தம் செய்தனர். பிறகு பூதக்கண்ணு தன் காலில் ஒரு கொடியை கட்டி அதன் நீளத்தில் கை முழத்தால் 30 முழம் என அளந்து அதன் நுனியை அப்படியே ஒரு சுற்றி கோடு போடவும் அழகிய ஒரு வட்டம் கிடைத்தது. அந்த வட்டத்தின் மேல் கூரிய கற்களை கொண்டு குத்தி தோண்டியபடி பூதக்கண்ணு சென்றிட பின்னாலேயே வடமலை அந்த தோண்டிய மண்ணை அள்ளி போட்டான். இதனால் 1 அடி ஆழத்திற்கு குழி ஒன்று உருவாயிற்று. அதில் காய்ந்த இலை மரத்துண்டுகளை போட்டு தீயிட்டால் அந்த வட்டத்துக்குள் தீயை கடந்து யாதொரு உயிரினமும் உள்ளே நுழைய முடியாது. பின் வட்டமைத்தின் மேல் மண்மேடை அமைத்து சுற்றிலும் மூங்கிலை வெட்டி வைத்து நட்டு கொடிக்கயிற்றுகளால் கட்டி கூரை உருவாக்கி அதற்கு மேல் நெருக்கமாக மூங்கில்களை கட்டி பிறகு அதற்கு மேல் சேற்றை குழைத்து பூசி ஒரு மனிதன் பாதுகாப்பாக மழை காற்றிலிருந்து தப்பித்து வாழத் தோதாக குடிசை ஒன்றை உருவாக்கிவிட்டனர் இருவரும். அருவியில் நீராடிவிட்டு விபூதி பூசிய கோலமுடன் வந்து பார்த்த கொங்கணருக்கு இருவரின் செயல்திறனும் வியப்பை தந்தது. பூதக்கண்ணு, வடமலை, உங்களை சிங்கம் வடிவில் வந்து அந்த ஈசனே எனக்கு காட்டியுள்ளான் என்று கேட்கவும் மறுப்பே என்று உங்கள் உழைப்பை எனக்கு அளித்து விட்டீர்கள். உங்கள் உதவியை மறக்க மாட்டேன் நான். நீங்கள் என் சீடர்களாகி விரும்பியும் ஆகலாம். உங்கள் பழைய கர்மங்களை கழுவிவிட்டு உங்களை நடமாடும் கடவுளாக நான் ஆக்குவேன். கடவுளாகவா? எங்களையா? முடியுங்களா? நாங்கள் தற்குறிங்க. இந்த குடிசையை கட்டிட்டதால் மேதாவிங்க இல்லை. உங்களை உள்ளவாறு அறிந்து அதை வெளிப்படுத்தி உண்மை ஒன்று போதுமே உங்களை நான் கடவுளாக்கி விடுவதற்கு. சாமி, நீங்களே கடவுளாகாமல் சித்தனா மட்டும் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி சாமி ஆக முடியும்? கடவுள் என்றால் அந்த பரம்பொருள் என்று பொருள் அல்ல. நாமும் பரம்பொருளின் ஒரு துகளே. அதை உணர உங்களுக்கு காலமும் ஞானமும் தேவை. இப்பொழுது நான் உங்களை கடவுளாக்குகிறேன் என்று சொன்னதன் பொருள் உங்களை வைத்தியனாக்குகின்றேன் என்பதே. வைத்தியனாகவா? ஆம். உலகில் இருவர்தான் வழிப்போக்கிகள். ஒருவர் இறைவன், அடுத்தவன் வைத்தியன். அதில் உங்கள் இருவரையும் மூலிகை அறிவை உங்களுக்கு கொடுத்து உடல் கூற்றையும் விளக்கி எந்த வியாதிக்கு எது மருந்து என்பதை சொல்லித்தந்து உங்களை வைத்தியனாக்கிவிட்டால்
நீங்கள் உங்கள் மலைக்குடிகளுக்கு கடவுளாகி விடுவீர்கள் அல்லவா? கொங்கணரின் கேள்வி அந்த இருவரையும் பிரமிக்கச் செய்துவிட்டு இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று கொண்டு தன்னிச்சையாக அடுத்த பணம் ஒரு போலீஸ் என்று சக்கம்மா சொல்லிட்டா என்று தும்பா கிழவி கூறவும் சென்ட்ரி போலீஸ் நல்லுசாமிக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. ஏ கிழவி, எங்கே வந்து என்னத்த சொல்லுத, போ அப்பால கோட்டி கோட்டி என்று அவளை விரட்டி அதட்டினான். சக்கம்மா சொன்னா, நானும் சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்குங்க என்று திரும்பிச் சென்றாள் தும்பா கிழவி. அவள் சொன்னது காதில் விழுந்த நிலையில் உள்ளே லட்சுமணனும் திரவிய மாணிக்கமும் சற்று திகைப்பில் இருந்தனர். அதிலிருந்து திரவிய மாணிக்கம் மெல்ல விடுபட்டு, யார் இந்த கிழவி, சக்கம்மா பேரை சொல்கிறா, குறி சொல்கிறவளா என்று மிகச்சரியாக கேட்டார். ஆமாம், பொல்லாத கிழவி, இவளை இந்த ஊரோட ஹிஸ்ட்ரி புக்குன்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ பொறப்பே இங்கே தானே? அப்படித்தான் நினைக்கிறேன் என்றார் லட்சுமணன். டேபிள் மேல் கிடந்த பேப்பர் வெயிட்டை சற்று கவலையோடு சுழற்றத் தொடங்கினார். என்ன, அவள் பேச்சு உள்ளார மனசை துருவ ஆரம்பிச்சிடுச்சா? ஏன், உங்களை எதுவும் பண்ணலையா? நான் இந்த மாதிரி பல பேரை பார்த்தவன், இதெல்லாம் சும்மா தெரியாமல் ஸ்டேஷன் வாசலுக்கே வந்து கத்திட்டு போயிருக்கா. சும்மாண்ணா எப்படி? நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டது நல்லா தெரியுது. பயப்படாதீங்க. மனுஷல்ல சில பேர் தங்களோட இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க. இப்போ அவள் கத்துனதால் அவளை நீங்கள் கூப்பிட்டு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்பீங்க. அப்போது ஒரு முக்கியத்துவம் கிடச்சிடும்ல. இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. சிம்பிளாக இது ஒருவித ஃபோபியான்னு நான் சொல்லுவேன். துளியும் தயக்கம் தடுமாற்றமின்றி திரவிய மாணிக்கம் சொன்ன கருத்து அவர் சொன்ன விதம் ஆணித்தரமாக இருந்தது. பேப்பர் வெயிட்டை சுழற்றுவதை நிறுத்திய லட்சுமணன், அப்போ நம்ம நாயக்கரை பார்க்க போவோமா என்று கேட்டார். தாராளமாக. இதுக்கு முந்தி நான் கேட்டதுக்கு நீங்கள் எந்த பதிலையும் சொல்லலையே. சார், என்ன கேட்டீங்க? கோயிலில் சுதந்திரமான ஆராய்ச்சி செய்ய முடியுமா? அதுவும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைஞ்சு தடை ஏதும் இல்லாமல் செய்ய முடியுமா? நாயக்கர்கிட்ட பேசுவோம். இந்த ஊருக்கே அவர்தான் தலைவர். கோவில் அறங்காவலர் குழுவுக்கும் அவர்தான் தலைவர். அவர் சரின்னு சொல்லிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைய அனுமதி கிடையாது. அது தெரியுந்தானே உங்களுக்கு? நல்லா தெரியும். அவசியம் நீங்கள் உள்ளே போய்த்தான் தீரணுமா? ஏன் அனுபவத்திலே சொல்கிறேன். ரகசியமான விஷயம் வெளியே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்ன இருக்கும்? அதை இப்போ சொல்ல முடியாது. இந்த சித்தர் சொல்லி ஒரு ராஜா கட்டின கோவில் தானே இது? ஆமாம். ஆகமங்களில் பல பிரிவுகளில் சித்தாகமம் கொஞ்சம் தனியானது. சித்தர்களே நேரெதிரே கருத்து கொண்டவர்கள் கூட பலர் உண்டு. வேதம் யாகமெல்லாம் வேஸ்ட்டுங்கிறவங்க சிவவாக்கியவர். ஆனால் யாகம் தவம்னு அலைஞ்சவர் கொங்கணர். இது கொங்கணர் சம்பந்தப்பட்ட கோவில் தானே? ஆமாம். நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? உங்களுக்கு நான் சொல்ல என்ன இருக்குது? அப்போ நான் மேலோட்டமாக தான் பார்த்தேன். புதையல் பற்றியெல்லாம் அப்போ பெருசாக பேச்சு கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீங்களே ஏதோ பட்டயம் அப்படி இப்படின்னு சொல்லவும் எனக்குள்ளேயும் ஒரு ஆர்வம். அப்புறம் ஒரு கருத்தை முதல்லையே சொல்லிட்டேன், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம நாட்டில், அது தமிழ்நாடோ ஆந்திராவோ கேரளாவோ, கோவில் சார்ந்த மிஸ்ட்ரிங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு அவளையும் கட்டுக்கதைங்க தான். அதிலேயும் புதையல் கதை பல ஊர்களிலே உண்டு. புதையல் கதை மட்டுமல்ல, இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் ஒரு காட்டிலே போய் முடியுங்கிற மாதிரியும், அப்புறம் சில சாமி சன்னதிகளில் நாம் கோரிக்கையை எழுதி வச்சா அது சாமி மேலே எழுதி வச்சது மேலே பூ போட்டு பதில் சொல்லுவாருங்கிற மாதிரியும் நிறைய கதைங்க உண்டு. குறிப்பாக கிராமத்துங்களில் காவல் தெய்வங்க ராத்திரியானா குதிரை மேலே ஏறி வந்து காவல் காக்கும். அப்போ அது கண்ணிலே யாரும் பட்டால் ஒரே வெட்டா வெட்டிடும்லாம் பல கதைங்க. இது எல்லாமே ஒரு வகை புவர் சைக்காலஜி தான். அந்த காலத்திலே மின்சாரம், டெலிஃபோன், கார், ஜீப்புன்னு நவீன வசதிகள் இல்லாத நிலையிலே இது எல்லாமே எடுபட்டு இருந்தது. காவல் தெய்வம் ஊரை சுற்றி வரும்னு சொன்ன பொய் தான் ராத்திரியிலே திருட வர்றவங்களாலே கொஞ்சம் கட்டி போட்டு வச்சுது. சாமி பதில் சொல்லுங்கிற பொய் தான் பல பேருக்கு நம்பிக்கையை தந்தது. சுரங்கப்பாதை விஷயம் ஒரு கம்பீரம், அறிவார்த்த உழைக்கிற கூட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிற விஷயம் அது. திரவிய மாணிக்கம் தன் கோணத்தில் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போனார். சார், கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு லெஃப்டிஸ்டா
என்று எதிர்பாராத ஒரு கேள்வியை கேட்டார் லக்ஷ்மணன். அப்போ இடதுசாரிகளுடன் இப்படியெல்லாம் கேட்பாங்களா லக்ஷ்மணன் என்று பதிலுக்கு கேட்டார் திரவிய மாணிக்கம். இல்லை, நான் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். நல்லது, நான் எந்த சார்பும் இல்லாதவன் லக்ஷ்மணன். நான் இனி உங்கள் பேரை சொல்லியே கூப்பிடுறேன். இந்த சாருங்கிற வார்த்தை மேலே எனக்கு ஒரு கோபம் உண்டு. வெள்ளைக்காரனாலே வந்த வார்த்தை அது. சார்னா நான் உங்கள் அடிமைன்னு ஒரு அர்த்தமா? எந்த அகராதியில் போட்டிருக்குன்னு தெரியல. அது போகட்டும், விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு ஆராய்ச்சியாளனா எனக்கு நம்ம நாட்டு மேலே, குறிப்பாக தமிழ்நாட்டு மேலே பெரிய மரியாதை மதிப்பு அது இருக்குன்னு தான் சொல்லுவேன். கோயிலுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குள்ளே மட்டும்தான் மனுஷனுக்கு தேவைப்படுற எல்லா நல்லதும் இருக்குது. அதை நான் இப்போ விளக்கி சொல்ல ஆரம்பித்தா என்னை ஒரு கிருபானந்த வாரியாராகவோ இல்லை வேலுக்குடி கிருஷ்ணனாகவோ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. இதே கோயில்களிலேயும் சாமிகளிலேயும் வச்சு தான் நிறைய மூடத்தனங்களும் முளைச்சிருக்கு. வயலில் இருந்து நெல் நாற்று மட்டும்தான் முளைக்குமா என்ன? அந்த ஊட்டக்கதைகளும் தானே முளைக்கும். நாம தான் பிடுங்கி போட்டுட்டு நெல்லை மட்டும் அறுவடை பண்ணிக்கணும். அப்படித்தான் இதுவும். உங்ககிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆனால் நீங்கள் வந்த வேலையையும் பார்க்கணுமே. நாம் நாயக்கர் வீட்டுக்கு போய்கிட்டே பேசலாமா? தாராளமாக. லக்கேஜ் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். அநேகமாக நாயக்கர் வீட்டு தோட்டத்திலேயே உங்களுக்கு தங்க இடம் கிடைக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க என்று எழுந்து நடந்து போலீஸ் ஜீப்பில் ஏறியபடியே அவர்கள் பேச்சு தொடர்ந்தது. ஜீப்பும் அந்த சிறிய ஊருக்குள் ஓடத் தொடங்கியது. இந்த புதையல் விஷயம்லாம் கட்டுக்கதைங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல? ஆமாம், நிச்சயமாக இந்த ஊரில் மட்டும்தான் அப்படி இல்லைங்கிறது என்னமுங்க. பட்டயமும் அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு இருக்குது. அது நிஜமாக இருக்குன்னு நம்பிக்கை வந்துடுச்சோ? இல்லை, கிருஷ்ணன்னு ஒரு மாடு மேய்க்கிற பையன். அவன் தலையிலே இடி விழுந்து எப்படியோ பொழைச்சி புட்டான். ஆனால் அதிலேருந்து அவன் நடக்க இருக்கிறதெல்லாம் முன்கூட்டியே சொல்கிறதெல்லாமும் அப்படியே நடந்துடுது. ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் கூட நடக்காமல் போகலிங்க. ஊருக்குள்ளே அவனை சாமியாக்கி விட்டுருப்பாங்களே, அது எப்படி அவ்வளவு சரியாக சொல்கிறீங்க? நம்மளோட சமூக அமைப்பு அப்படி லக்ஷ்மணன். கை புண்ணுக்கு எதுக்கு லக்ஷ்மணன் கண்ணாடி? சரி, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம்னு நினைக்கிறேன். மேல்நாட்டில் கூட பலருக்கு இப்படி நடந்து அவங்களெல்லாம் பலவிதமாக மாறி இருக்காங்க. ஒருத்தருக்கு இடி விழுந்த பிறகு எலக்ட்ரிக் ஷாக்கை தாங்கிக்கிற சக்தி உருவாகி இருக்குது. அவர் மேலே பல்பை வச்சா எரிகிறது. இன்னொருத்தர் உடம்பு சூடாகி தண்ணிக்குள்ளேயே அவர் உட்காரும்படியும் ஆகிடுச்சு. அந்த தண்ணியும் வெந்நீர் ஆகி விடுகிறது. இப்படி பல விஷயங்கள். இங்கே ப்ரொடக்ஷனுங்கிற விஷயம் இஎஸ்பின்னு கூட இதை சொல்லலாம். யூ மீன் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்? எக்ஸாக்ட்லி. அப்போ இஎஸ்பியை அறிவியல் ஒத்துக்குதோ? முதல்ல நாம் ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு பார்ப்போம். நீங்கள் இப்படி சொன்ன பிறகு எனக்கு நாயக்கரை கூட பிறகு பார்ப்போம். எவனை முதல்ல பார்க்கணுன்னு தோணுது. அந்த பையன் வீட்டுக்கு முதல்ல போவோமா? வித் ப்ளஷர். ஜீப் கிருஷ்ணன் வீட்டு நோக்கி ஓடத் தொடங்கியது. சென்னை பிரியாவின் வீடு. ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருந்தான் சரத். வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டு தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட சொல்லி டிஸ்சார்ஜ் செய்து விட்டிருந்தனர். தனிமைய அறையில் படுத்து இருந்தவரிடம் திடீரென்று ஒரு மாற்றம். மூச்சு விடுவதில் சிரமம். தவிக்க ஆரம்பித்தான். பிரியா வெளியே போயிருந்தாள். அப்பா விஸ்வநாதன் மட்டும் ஹாலில் அமர்ந்திருந்தார். எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பவர் இப்பொழுது படிப்பில் லைப்பு இல்லாதபடி சரத் பற்றிய கவலையில் இருந்தார். பரீட்சை நடக்கப் போகும் சமயத்தில் இந்த உடல்நிலை இப்படி ஆனதில் அவருக்குள் எல்லை மீறிய வருத்தம். உள்ளே சரத் உடல் தூக்கி வாரப்போடத் தொடங்கியிருந்தது. மூச்சு முட்டி கத்தக்கூட முடியவில்லை. ஒரு கட்டிலத்தில் அவனது தெளிந்த உடல் மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கியது. கொங்கணர் தங்களை கடவுளாக, அதாவது வைத்தியராக ஆக்குகிறேன் என்று சொன்னதை கேட்டு பிரமித்து போயினர் பூதக்கண்ணுவும் வடமலையும். சாமி, எங்களையெல்லாம் வைத்தியனா ஆக்கிட முடியுங்களா என்று சந்தேகத்தோடு கேட்டான் பூதக்கண்ணு. ஏன் முடியாது? தரையில் வசிப்பவரை விட மலையில் வசிப்பவர்களுக்கு வைத்தியம் எளிதாக வசப்படும். அது எப்படி சாமி? மலையில் நிலவும் காற்றுக்கும் தரையில் நிலவும் காற்றுக்கும் வேற்றுமை உண்டு. இங்கே காட்டில் குளிருடன் கூட ஜீவத்தன்மையும் மிகுதியாக உள்ளது. அடுத்து, தரையில் வாழ்வோரில் நுரையீரலை விட மலையில் வாழ்வோரின் நுரையீரலில் செயல்திறன் மிகவும் அதிகம். சமதளத்தில் மூச்சு விடுவதற்கும் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கும் பொழுது மூச்சு விடுவதற்கும் வேற்றுமைகள் உண்டு.
நம் உடம்பின் ஆரோக்கியம் மற்றும் எண்ணங்களாகிய மன அமைப்புக்கும் மூச்சு விடுவதற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மனிதனின் ஒரு நாளைய சுவாச அளவு எவ்வளவு தெரியுமா? அதெல்லாமா கணக்கு பார்க்க முடியும்? பண்ண வேண்டும். பண்ணியவன் ஒரு சித்தன். ஒரு சராசரி மனிதன் 21,600 முறை சுவாசம் செய்கின்றான். இந்த அளவு குறைவதால் ஆரோக்கியமும் ஆயுளும் உள்ளன. என்ன சாமி சொல்கிறீங்க? மூச்சு விடுறது குறையுமா? குறைச்சா அது முட்டிடாது? நான் உங்களுக்கு முதல்ல மூச்சுக்கலையை கற்றுத்தருகின்றேன். பிராணாயாமம் அதில் ஒரு பெரும் கலை. வாசி யோகம் அதனுடைய விரிவு. இந்த இரண்டையும் கற்றுத்தெளிந்த ஒருவனை யமன் கூட நெருங்குவதற்கு அஞ்சுவான். நிஜமாவா சாமி சொல்கிறேன்? ஆம், என் போன்ற சித்தர்களுக்கெல்லாம் யமனால் முடிவு கிடையாது. இந்த உடம்பில் எவ்வளவு காலம் இருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. அதை ஆயுள் என்று இந்த உலகம் சொல்லும். நாங்கள், அதாவது சித்தர்கள், வாசம் என்போம். இந்த உடம்பு எங்கள் வரையில் இதோ நீங்கள் கட்டிய குடிசையை போன்றது. இதற்குள் நான் வசிக்கப் போவது போல் உடலுக்குள் ஆத்மா வாசம் செய்கின்றது. இந்த ஆத்மாவைத்தான் உலகில் உள்ளவர்கள் உயிர் என்கின்றனர். அந்த உயிர் உள்ள வரையில், அதாவது உலகத்தவர் வரையில் கர்ம கணக்கிற்கு ஏற்ப பிரியும். எங்கள் வரையில் நாங்கள் கர்ம கணக்கை நேர் செய்து விடுவதால் அது முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். அப்படி வந்த ஒன்றை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் இன்னொரு பிறப்பு எடுக்க விடமாட்டோம். பரு உடலின்று சூட்சுமமாகவே எப்பொழுதுமே இருப்போம். சாமி, சூட்சுமமாவேன்னா என்ன அர்த்தம் சாமி? பேய் பிசாசுகளை பற்றி அறிவீர்களா? கேள்விப்பட்டிருக்கோம் சாமி. ஒரு ஆன்மா கலங்கினால் அது பேயாகும், பிசாசும் ஆகும். அதே மாதிரி ஆன்மா தெளிந்து விட்டால் அது தெய்வீகமாகும். சித்தர்கள் வரையில் அது தெளிந்த தெய்வீகம். அதையே சூட்சும உடல் என்கின்றேன். காற்றுல ஆரம்பித்து எங்கெல்லாமோ போயிட்டீங்களே சாமி. ஆமாம், காற்று என்கின்ற பாடம்தான் சித்த பாடங்களிலேயே பெரிய பாடம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று திருமந்திரத்தில் திருமூலர் பெருமார் எழுதி வைத்து விட்டார். எல்லாமே நீ விடும் மூச்சில்தான் இருக்கின்றது. அது கூடினால் ஆயுள் குறைவு, குறைந்தால் ஆயுள் அதிகம். இதுதான் முதல் ரகசியம். இவ்வேளை பிற உயிர்களில் மூச்சு அளவை சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள். உங்கள் கையில் உள்ள ஆடு ஒரு நிமிடத்திற்கு 24 முறை சுவாசிக்கிறது. குரங்கு 32 முறை சுவாசிக்கிறது. முயல் 38 முறை, நாய் 28 முறை, பூனை 25 முறை, குதிரை 18 முறை, மனிதன் 15 முறை. இப்படி எல்லோருக்கும் சுவாசத்திற்கு கணக்குள்ளது. இருப்பதிலேயே ஆமைதான் குறைந்த அளவுக்கு, அதாவது ஒரு நிமிடத்திற்கு 3 முறை. இதனால்தான் இதனுடைய ஆயுள் 450 வருடங்கள். கொங்கணர் ஒரு பாறை மேல் அமர்ந்து அப்பொழுதே பாடத்தை தொடங்கிவிட்டவர் போல தன்னில் உள் சகலத்தையும் கொட்டத் தொடங்கிவிட்டார். சாமி, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியலீங்க. இப்படியெல்லாம் விவரமாக ஒருத்தர் பேசி நாங்கள் கேட்டுக்கிட்டதும் இல்லைங்க. எங்கள் மலைக்கோட்டையில் நாங்கள் என்னத்தையோ பேசிக்குவோம். எண்ணிக்கை கணக்கும் எங்களுக்கு தெரியாதுங்க. எல்லாமே ஒரு கண்ணு அளவு தான். கஷ்டப்பட்டு மானையும் புனையும் வேட்டையாடி எடுத்துக்கிட்டு போய் கொடுப்போம். பதிலுக்கு ஒரு கூடையிலே நெல்லையும் எண்ணெயும் தருவாங்க. எடுத்துக்கிட்டு வந்து கல் அடுப்பில் சோறு பொங்கி என்னத்தையோ திம்போம். எங்கள் கூட்டத்தில் யாரோ செத்தா பானைக்குள்ளார போட்டு அவங்களுக்கு பிரியமானதை கூட வச்சு பூமிக்குள்ளார புதைச்சிடுவோம். எங்கள் மலைக்குடியிலே பல கூட்டங்கள் உண்டு. மண்டுக்குடி, கருங்குடி, பறவைக்குடி, கிழக்குடி, இப்படி எங்களுக்குள்ளே அடையாளங்களை நாங்களே வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் எல்லோருக்கும் பொதுவான மேல் மூப்பர் மட்டும்தான். மேலே மூடின மாதிரி துணி உடுத்தி இருப்பாங்க. எங்களுக்கு உடுப்பே கிடையாது. எங்கள் பெண்டுகளுக்கு 6 முழத்திலே பருத்து நூல் சீலை தான் உடுப்பு. ரத்தம் பார்த்துட்டா, அதாவது வயசுக்கு வந்துட்டா எப்போவும் 6 முழ உடுப்பு தான். இந்த துணிமணிக்கே சந்தனக்கட்டையை நாங்கள் விற்போம். சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கூட்டு பூஜை செய்வோம் எங்கள் குலதெய்வத்துக்காக. எங்களுக்கெல்லாம் மட்டி பேச்சு தாங்க குலசாமி. வாழைப்பூவால் மாலை கட்டி குலசாமி நடுகளுக்கு போடுவோம். பிறகு காட்டெருமையை வெட்டி பலி போட்டு அதோட கறியை எடுத்து வாட்டி திம்போம். அதோட ரத்தத்தை உடம்புல பூசிக்கிட்டு 3 நாள் இருந்தால் நோவு நொடியே வராதுங்கிறது எங்களோட நம்பிக்கை. பூதக்கண்ணே, இதுதான் தருணம் என்று தங்கள் வாழ்க்கை முறையை பற்றி சொல்லி முடித்தார்.
உங்கள் வாழ்வியலை நான் நன்கு அறிவேன். இயற்கையோடு இயற்கையாக கலந்து வாழ்பவர்கள் நீங்கள். உங்கள் வாழ்வு என்பது பட்டறிவாலான ஒன்று. மெய்யறிவு என்று ஒன்று உண்டு. அதை அறிவது தெளியும் பொழுது வாழ்வு இன்னமும் மேலானதாக ஆகிவிடும். நகர்ந்தபடியே இருப்பவர்களால் ஆனது நகரம். கிராமப்படி வாழ்பவர்கள் ஆனதால் கிரமப்படி வாழ்பவர்கள் ஆனதால் கிராமம். சேர்ந்து வாழ்பவர்கள் ஆனதால் சேரி. இந்த மூன்றும் இல்லாத ஒரு இயற்கை வாழ்வு உங்களுடைய வாழ்வு. நகர கிராம சேரிகளில் வாழ்பவர்களை விட ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகம். பூகோள ஞானமும் உங்களுக்கு அதிகம். எப்பொழுது மழை வரும், ஒரு மிருகம் கத்தினால் அதனுடைய காரணம் என்ன, காற்று வீசும் திசையை வைத்து காலமறிதல் என்கின்ற சகலமும் நீங்கள் உடம்பை கொண்டு அறிந்த உன்னதங்கள். இதை நான் இன்னமும் செம்மைப்படுத்தி தருகின்றேன். மரங்கள், செடிகள், கொடிகள், வேர்கள், பூக்கள், காய்கள், கனிகள், மரப்பட்டைகள், இலைகள், விதைகள் என்கின்ற தாவரங்கள் குறித்து உங்களுக்கு முதலில் சொல்லித் தருவேன். பிறகு இந்த மனித உடம்புக்கு வந்து நாடி பார்ப்பதில் தொடங்கி சுழி பார்ப்பது, நிறம் பார்ப்பது, நீர் பார்ப்பது என்று எல்லாம் கற்றுத்தருவேன். உச்சபட்சமாய் இறந்தவனை எழுப்புவிக்கும் அளவுக்கு உங்களை கொண்டு வருவது மட்டுமல்ல, உங்களுடைய விதி இருந்தால் நீங்களும் சித்தனாகி கூடுவிட்டு கூடு பாயலாம். பறவைகளின் உடலுக்குள் புகுந்து பறக்கலாம். பாம்பின் உடலுக்குள் புகுந்து சீரலாம். மானின் உடலில் புகுந்து பாயலாம். என்ன சொல்லுகிறீர்கள் என்று கொங்கணர் அவர்களை கேட்டிட பூதக்கண்ணவும் வடமலையும் சாமி என்று மண்டி போட்டு வணங்கினர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.